ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 6 பயிற்சி 6.3 ஆறாம் கணம் என்ன கொடுத்துருக்காங்க. 90 அடி உயரம் உள்ள ஒரு கட்டிடத்தின் மேலிருந்து ஒரு ஒளி ஊடுருவும் கண்ணாடி சுவர் கொண்ட லிஃப்ட்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த லிஃப்ட்ல வந்து வெளியில நம்ம பார்த்தா தெரியும், கண்ணாடியில தான் இருக்கும் சுவர். ஒரு மின்தூக்கி ஆனது கீழே நோக்கி வருது, அப்படியே இறங்கிக்கிட்டே வருது. கட்டிடத்தின் உச்சியில் மின்தூக்கி இருக்கும் போது பூந்தோட்டத்தில் உள்ள ஒரு நீரூற்றின் இறக்க கோணம் 60 டிகிரி. இது ஒரு கட்டடம், இப்படி லிஃப்ட் கீழே வந்துகிட்டே இருக்கு. இது வரைக்கும் லிஃப்ட் வந்திருக்குன்னு வச்சுக்கிடுவோம். அப்படி கீழே இறங்கி வந்துகிட்டே இருக்கு. இது முதல் நிலை, இது இரண்டாம் நிலை. ஓகே, இறங்கி வந்துகிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் கட்டடத்தின் உச்சியில இருந்து இங்க கீழே இருக்க ஒரு நீரூற்றை பாக்குறாங்க. நீரூற்று இங்க இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். அப்ப எவ்வளவு டிகிரி இறக்க கோணத்துல பாக்குறாங்க? 60 டிகிரி. 60 டிகிரி இறக்க கோணம். இங்க நீரூற்று இருக்கு. 2 நிமிடம் கழித்து அதன் இறக்க கோணம், அப்படி லிஃப்ட் மேல இருந்து கீழே வந்துகிட்டே இருக்கு இல்லையா? இப்படி வந்த உடனே இங்க இருந்து நீரூற்ற பாக்குறாங்க. அது எவ்வளவு டிகிரி தெரியுது? 30 டிகிரி இறக்க கோணம். இது ஃபுல்லு 60, இது 30 டிகிரி இறக்க கோணம். 2 நிமிஷம் கழிச்சு உள் நோக்கி வர வர குறையும். ஹைட்டு குறைய குறைய ஆங்கிள் குறையும். ஓகே, இப்ப என்ன கேட்குறாங்க? கோணம் 30 டிகிரியாக குறைந்தது. இறக்க கோணம்ன்றனால மேல இருந்து குறிச்சு காமிக்க. ஓகே, அடுத்து மின்தூக்கி நுழைவு வாயிலிருந்து நீரூற்று எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கா? இதுதான் அந்த இதனுடைய நுழைவு வாயில்னா இங்கதானே, கட்டிடத்தில் அடியில தானே இருக்கும் நுழைவு வாயில். இதுக்கு 2க்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் 30√3 கொடுத்துருக்கா. அப்படின்னா இந்த மின்தூக்கி என்ன ஸ்பீட்ல வரும்னு கேட்குறாங்க. முதல்ல இது என்ன டிஸ்டன்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிக்கிடுவோம். மொத்தம் 90, கட்டிடத்தினுடைய உயரம் மொத்தம் 90 அடி. ஓகே, இப்ப ஒவ்வொரு முக்கோணமா எடுப்போம். முதல்ல இந்த 60 டிகிரி இருக்க கோணத்தை எடுத்துக்கிறோம். இது ஃபுல்லும் 90. ஓகே, அதனால அதை எடுத்துக்கிறோம். இது 30√3னா இதுவும் என்ன இருக்கும்? 30√3. இந்த டிஎஃப்பும் எவ்வளோ இருக்கும்? 90 அடி தான் இருக்கும். இது 90 அடினா இதுவும் 90 அடி. ஸோ ஏசி ஈக்குவல் டு டிஎஃப் ஈக்குவல் டு 90 அடி. என்னென்ன அளவுகள் எழுதி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இது ஃபுல்லும் 90, இதுவும் 90. இப்போ இது எக்ஸ்னா இதுவும் என்னன்னு வச்சுக்குவோம்? எக்ஸ். எது எவ்வளோ இதில் இறங்குதுன்னு ஸ்பீடு வேணும்னால அப்போ முதல்ல டிஸ்டன்ஸ் எழுதிக்கிடுவோம். இஎஃப் ஈக்குவல் டு ஏபி ஈக்குவல் டு எக்ஸு நம்மளா வச்சுருக்கோம். அப்புறம் சிடி ஈக்குவல் டு பிஇ ஈக்குவல் டு 30√3. ஓகே, முதல்ல இந்த முக்கோணம் ஏசிடி எடுப்போம். ஏசிடி tan 60. எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் √3. ஏசி எவ்வளவு? 90. சிடி எவ்வளவு? 30√3. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 30 இன்ட்டு √3 இன்ட்டு 3 90. ஸோ 90 ஈக்குவல் டு 90. இது ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த முக்கோணம் இதை எடுத்து கண்டுபிடிப்போம். முக்கோணம் பிஇடி எடுப்போம். இதுவும் எடுத்து இது கண்டுபிடிச்சிட்டோம்னா 90லேருந்து கழிச்சா எக்ஸ் கிடைச்சிரும். ஸோ முக்கோணம் பிஇடியில் tan 30 ஈக்குவல் டு எதிர்பக்கம் இடி பை பிஇ 1/√3. இடி எவ்வளவுன்னு தெரியாது, ஹெச்னு வச்சுக்கிடுவோம். பிஇ எவ்வளவு? 30√3 தான் எல்லாமே, இது ஃபுல்லாவே. ஸோ ஹெச் ஈக்குவல் டு 30 மீட்டர் கிடச்சிரும், 30 அடின்னு கிடச்சிரும். இப்போ பாருங்க, இது ஃபுல்லும் 90, இது மட்டும் 30 கிடச்சிருக்கு. அப்போ இது வந்து 60. ஸோ இஎஃப் வேணும் அப்படின்னா 90லேருந்து 30 கழிச்சோம்னா 60 அடி. இஎஃப் தான் எக்ஸ், அப்போ ஏபியும் 60 அடி.
60 அடி வர்றதுக்கு எத்தனை நிமிடம் எடுத்துக்கிருச்சுன்னாங்க? 2 நிமிடம் கழித்து. எடுத்துக்கொண்ட நேரம் 2 நிமிடம். அப்ப வேகம், ஸ்பீடு தான் கேட்குறாங்க. மின்தூக்கியின் வேகம் distance by time taken. 30 அடி by நிமிடம். ஒரு நிமிஷத்துக்கு 30 அடி இறங்கி வரும். இதுதான் அதுக்குரிய ஆன்சர். ஓகே.